மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் பெட்ரோலியம் துறையோட அமைச்சர் ஹர்தீப் சிங் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். அந்த விஷயத்தை கேட்டது ஒரு 4 நாளாக இது நம்புறதா வேணாமா, நம்புறதா வேணான்றதை தாண்டி கடவுளே இது நடந்துடணும் அப்படின்னு ஒரு எண்ணமே வந்துருச்சு. அது என்ன அப்படின்னா, அந்தமான் நிக்கோபார் பகுதிகளில் பெட்ரோலியம் கச்சா எண்ணெய் இருப்பதற்கான சோர்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சோர்ஸோடைய தற்போதைய அளவீடு என்னவா இருக்குது அப்படின்னா 1,84,000 கோடி லிட்டர் கச்சா எண்ணெய் அங்கேருந்து எடுக்க முடியும் அப்படின்றது முக்கியமான செய்தி. இதை தான் ஹர்தீப் சிங் ஒரு 4 நாட்களுக்கு முன்னே சொல்லியிருந்தார். இது நடக்கிற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய ஒட்டுமொத்த எக்கனாமி, நம்மளோட ஒட்டுமொத்த பொருளாதாரம்ன்றது 5லேருந்து 6 ட்ரில்லியனாக இருக்குது. இது அடுத்த 2 வருஷத்தில் இந்த கண்டுபிடிப்பு நடக்கிற பட்சத்தில் தான் அடுத்த 2 வருஷத்தில் 5 மடங்கு கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 20லேருந்து 25 ட்ரில்லியனாக கூடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவ்வளோ முக்கியமான ரிசோர்ஸ் இது. எனர்ஜி செக்டாரில் க்ரூட் ஆயிலுடைய தேவைன்றது உலகம் முழுவதும் நன்கு அறிஞ்சது. இதை எடுத்துக்காட்டாக அவர் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சேர்க்கிறார். அது என்ன அப்படின்னா, ஹர்தீப் சிங் சொல்லும்போது எப்படி கயானாவில் ஒரு கண்டுபிடிப்பு 2015 ஒட்டுமொத்தமாக அந்த நாட்டையே மாற்றி அமைச்சிச்சோ அது மாதிரியான கண்டுபிடிப்பாக இது அமையும் அப்படின்றாரு. அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் இந்த கயானான்ற நாடு வெனிசுலா பக்கத்தில் இருக்கும். உலகத்தில் அதிகப்படியான கச்சா எண்ணெய் இருக்கக்கூடிய நாடுகளில் மிக முக்கியமான நாடு. முதல் 3 இடத்துல வர்றது இந்த கத்தாரோ இல்லை ஏமன் ஓமனோ இல்லாட்டி மிடில் ஈஸ்டோ வராது. நீங்கள் எண்ணெய் வளமிக்க நாடுகள்லாம் இந்த நாடை நீங்கள் கவனிப்பீங்க. ஆனால் உண்மையிலே வெனிசுலா தான் ஃபஸ்ட்டு. ஆனால் வெனிசுலா நாசமாக போனதுக்கு கம்யூனிஸ்ட் தான் முக்கியமான காரணம் வச்சுக்கோங்க. ஆனால் அவ்வளோ எண்ணெய் வளம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கயானான்ற நாட்டில் எண்ணெய் வளம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சது 2015-16 தான். அது வரைக்கும் அந்த நாடு மிகப்பெரிய பின்தங்கி இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரே ஒரு நாட்டில் அந்த எண்ணெய் வளம் கண்டுபிடிச்சாங்களே, அதனால் ஒட்டுமொத்த லத்தீன் அமெரிக்க நாடுகள், அந்த நாட்டை மட்டும் கிடையாது, தென் அமெரிக்க நாடுகளில் சுமார் 45% வளர்ச்சியை உருவாக்குனது இந்த ஒரே ஒரு கயானான்ற நாட்டை கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கச்சா எண்ணெயோட இருப்பு. இப்படியான கூடுதலாக இந்த விஷயத்தையும் சேர்த்துக்க விரும்புகிறது. அது என்ன அப்படின்னா, நாம் ஒரு பாதுகாப்பான முதலீடுகளை எப்பொழுதுமே எதிர்பார்க்குறோம். அந்த பாதுகாப்பான முதலீடுகள்ன்றது பொதுவாக நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் நோக்கி நகருவோம். அதில் 6லேருந்து 7% ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரம் நம்ம ஷேர் மார்க்கெட் நோக்கி நகர்றது கிடையாது. ஏன்னா அது அதிக ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க்கு பயந்து நம்ம போகிறதே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அந்த ரிஸ்க்கை குறைச்சி இல்லை ஏற்கனவே ரிஸ்க்கே இல்லாமல் உங்களால் ஒரு 20-30% ரிட்டர்ன் தர முடியும்னா என்ன கேட்டீங்கன்னா அது ஒரு நல்ல விதமான முதலீடு. இது எப்போ நல்ல விதமான முதலீடுனா, இப்படியான புதிய புதிய ரிசோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அரசாங்கங்கள் முயற்சி பண்ணும்போது நம்மளுடைய ஒட்டுமொத்த எக்கனாமி முன்னேறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ மார்க்கெட்டில் அதுக்கான பிரதிபலன் கிடைக்கும். இந்த நேரத்தில் பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் ஒரு என்எஃப்ஓ ஒன்று அறிவிக்கிறாங்க. அந்த என்எஃப்ஓட பேர் நிஃப்டி 500 மல்டிஃபேக்டர் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். அதோட கடைசி தேதி ஜூலை 16. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதோட QR கோட் இருக்குது. அதை ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இண்டெக்ஸ் ஆஃப் திஸ் என்எஃப்ஓ இதோட CAGR அதோடைய பொதுவான பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 5 வருஷத்தில் அது பார்த்தீங்கன்னா சுமார் 31.3% அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுவே நீங்கள் அதோட தொடக்கத்திலேருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 21% அளவுக்கு இது ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எப்படி பார்த்தாலும் இது ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் 5லேருந்து 6 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அதை விட இது எப்படி பார்த்தாலும் நல்ல முதலீடு. இதனுடைய NAV 10 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. இதில் வருடத்துக்கு 2.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னா அதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன் கொடுத்துட்டு அதோட சேர்த்து உங்களுக்கு 120 மடங்கு நீங்கள் என்ன மாதம் ப்ரீமியம் அமௌண்ட் கட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லைஃப் கவரேஜும் உண்டு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய NRI இருந்தீங்க, நீங்கள் மாதம் 18,000 ரூபாய் நீங்கள் அதில் முதலீடு பண்ணுறது மூலமாக சுமார் 2 கோடி வரைக்கும் உங்களால் ரிட்டர்ன் எடுக்க முடியும். எனவே இந்த என்எஃப்ஓ பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, QR கோட் இருக்குது. இதோட கடைசி தேதி ஜூலை 14. இப்போ மீண்டும் இந்த அந்தமானில் கண்டுபிடிக்கப்பட்ட கச்சா எண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வரலாம். இந்த கச்சா எண்ணெய் பொதுவாகவே கண்டுபிடிக்கிறது இதில் முக்கியமாக இருக்கிறது இந்த ஹைட்ரோ கார்பன் இருக்குல்லையா. இதில் பொதுவாக நம்ம இந்த ஹைட்ரோ கார்பன் கேட்டாலே நமக்கு ஒரு மாதிரி நெகட்டிவாக ஒரு மாதிரி எதிர்மறை சிந்தனையை இந்த விதைச்சி விட்டானுங்க இந்த அரசியல்வாதிங்க. ஆனால் ஹைட்ரோ கார்பன் இல்லாமல் உங்களால் நகரவே முடியாது. ஏன்னா நீங்கள் கேஸ் பயன்படுத்துறீங்க. அந்த கேஸுக்கு அடிப்படை தேவை இந்த ஹைட்ரோ கார்பன் தான், இந்த இயற்கை எரிவாயு தான். ஆனால் வாங்கி பயன்படுத்தலாம் நமக்கு அவசியம் தெரியுது. ஆனால் நம்ம நாட்டில் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்படுறோம், அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும்னு நினச்சி வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு பெரிய தடையை ஒதுப்பாங்க. அது ஒரு போட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே ஹைட்ரோ கார்பன் ஏரியாவை தேடி தான் ஒரு 6-7 வருஷம் எனக்கு சரியாக ஞாபகம் இருக்குன்னா 2015-16 ONGC, பொதுவாக ONGC இந்த ஹைட்ரோ கார்பன் இயற்கை எரிவாயு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதோடைய மத்திய அரசுக்கான கீழே இருக்கக்கூடிய நிறுவனம் PSC செக்டார். இவங்க சுமார் 6லேருந்து 7 முக்கியமான கிணறுகளை அந்தமான் நிக்கோபார் பகுதிகளில் தோண்டி எடுத்தாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல, ஏற்கனவே 0. இது ஒரு மிகப்பெரிய லெவலில் செட்பேக் ஆச்சு. அந்தமான் நிக்கோபார் தகுதியில் ஏன் அதிகமாக தேடுறாங்க எல்லா காலமும் அப்படின்னா, இந்தியாவில் இது வரைக்கும், இந்தியாவில் கிடையாது, உலகத்தில் ஒரு சில பகுதிகளெலாம் ஆய்வுகள் மேற்கொள்ளாமல் மிச்சம் இருக்கக்கூடிய பகுதிகள்.
அதில் இந்தியாவில் மிக முக்கியமாக இதுவரைக்கும் தொடாத பகுதினா இந்த அந்தமான் நிக்கோபார் பகுதியிலுடைய கடல் வளங்கள் தான். இதில் பெரிய அளவில் பாதுகாப்பு மண்டலங்களாக இருக்கிறனால அது பெரிய அளவில் அரசாங்கம் இதுவரைக்கும் தொடவே கிடையாது. ஆனால் இயற்கை எரிவாயு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சரியாக நம்மளால் பிரித்து எடுக்க முடியும், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்றத சமீபத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ச்சியின் மூலமாக மீண்டும் 2020-21 நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொள்ள முயற்சி பண்ணுறாங்க. அப்போ எல்லா இடங்களும் எங்கெங்கே கிடைக்குதோ அத்தனை இடங்களை விடாதீங்க, எல்லா பொருளும் கிடைச்சாலும் அது சரிதான். ஏன்னா நம்ம உலகம் முழுவதும் எது சார்ந்து இருக்கோம் அப்படின்னா இந்த கச்சா எண்ணெயுடைய தேவை சார்ந்து இருக்கும். எனவே இதை சரி கட்டி ஆகணும் அப்படின்னா நமக்கு என்ன கச்சா எண்ணெய் கிடைக்குதோ அதை முதல் தோண்டி எடுக்கிறதா வழிபாகும். அதில் 2020-21 ஒதுக்கப்பட்ட நிதியின் கீழே சுமார் 120க்கும் மேற்பட்ட ஆய்வுகள் நடத்துகிறாங்க. அந்த ஆய்வின் அடிப்படையில் சுமார் 21 மண்டலங்களாக பிரித்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் ONGCயும் இப்போ அந்த பகுதியில் நடத்தின ஆய்வுகளின் முடிவில் தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சுமார் 1,84,000 கோடி லிட்டர் கச்சா எண்ணெய் அந்த பகுதியில் இருக்கு தெரியுது. இது ஒரு உண்மையிலேயே ஆரோக்கியமான செய்தி, நாட்டுக்கு நல்ல செய்தி. இந்த செய்தி அப்படி நடைமுறை ஆகும், இதை நம்ம அப்படியே கொண்டு வர முடியும், வெளியில் இதை அவுட்புட்டாக வெளியே கொண்டு வர முடியும், இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும், இது நம்மளுடைய பொருளாதாரத்தை சேர்த்துக்க முடியும்னு வச்சுக்கோங்க. நாம் நினச்சி பார்க்க முடிய அளவுக்கு அடுத்த 4லேருந்து 5 வருஷத்துலேயே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள நுழையும். அதோட சேர்த்து ரொம்ப குறுகிய காலத்தில் நம்ம 20-30 ட்ரில்லியன் அளவிற்கான எக்கனாமியை தொடுவோம். அதை நீங்கள் எளிமையாக புரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கட்டமைப்பு இருக்குல்ல, ஒரு எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் வந்து ஒரு சென்னையில் மட்டும் இருக்குது, ஒரு சில இடங்கள் மட்டும் இருக்குன்னா அதனுடைய விரிவாக்கம்ன்றது எல்லா பகுதியிலும் போக முடியும். இது அடிப்படை கட்டமைப்புக்காக சொல்கிறேன். ஒரு ஏர்போர்ட் சென்னையில் இருக்கிற அளவுக்கு பெரிய அங்கிட்டு இல்லை அப்படின்னா அதே ஏர்போர்ட்டை ஒரு 30 இடத்துல கட்ட முடியும். இந்த மாதிரி நம்மளுடைய கட்டமைப்புகளை விரிவாகிறது மூலமாக வளர்ந்த நாடுகளுக்கு இணையான ஒரு வளர்ச்சியை நம்மளால் காட்ட முடியும் இந்த ஒரே ஒரு கண்டுபிடிப்பினால. எனவே இது எப்படி பார்த்தாலும் ஆரோக்கியமான செய்தி. இது பதிவோட இறுதியாக இன்னைக்கு நான் பார்த்த NFO பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் அவங்க அறிவிச்சக்கூடிய NFO நிஃப்டி 500 மல்டி ஃபேக்டர் 50 இண்டெக்ஸ் ஃபண்டு. இதோட கடைசி தேதி ஜூலை 14. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, QR கோட் இருக்குது, அதில் போய் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்.